அனைவருக்கும் வணக்கம். இப்போது சுவையான பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. சுடுதண்ணியில் நமக்கு தேவையான அளவு பாலக்கை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ அதில் போட்டு இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் முக்கோணமாகவும் சப்பாத்தி போட்டிருக்கிறேன். அது சுட்டு எடுத்தோம்னா சப்பாத்தி லேயராக வரும், சூப்பராக இருக்கும். அது நேரம் இருந்தால் அந்த மாதிரியும் செய்யலாம், நேரம் இல்லாட்டி ஒரே மாதிரி ரவுண்டாக எப்பவும் நார்மல் சப்பாத்தியும் போட்டுக்கலாம். நான் 2மே செய்து காட்டியிருக்கேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீரையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி கலராக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.